கதையை நான் சொல்லிட்டேன்னா புஷ்பா 3 ஓடாது. ஐ எம் ஓகே, ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? சூப்பர். 3 மணி நேரம் உட்கார முடியலையா? நீ கேட்ட கேள்விக்கு தான் உனக்கு முடியுது. அதுக்கு தான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நான் கொஞ்சம் ரப்பா தான் பேசுவேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. ஓகேவா? கேளுங்க. எப்பா படம் வந்து உண்மையா அவர் சொல்ற மாதிரி ஐகான் ஸ்டாரோட மிகப்பெரிய ஃபயர் மட்டும் இல்ல, இது வைல்டு ஃபயர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி படத்தை அப்படி மிரட்டி எடுத்திருக்காரு. கண்டிப்பா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ருத்ரதாண்டவத்தை பார்த்தோம். திருவண்ணாமலையில இங்கேயும் ஒரு சிவனை காட்டுறாங்க. அவர் சிவனா மாதிரி ருத்ரதாண்டவம் தான் பெண்கள் மேல கைய வச்சா அவன் மத்திய அமைச்சர் மாவனா இருந்தானே, எவன சிஎம் மாவனா இருந்தான்னு பின்னி எடுக்கிறாரு. பொண்டாட்டி சிஎம்மோட போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு சிஎம்மே அப்படியே அரசாங்கத்தை மாத்தி காட்டுறாரு. அதனால அவரால் எல்லாமே முடியும். புஷ்பா 2 வந்து கண்டிப்பா கேஜிஎஃப் கிடையாது, பாகுபலி கிடையாது, பாகுபலி 2வது கிடையாது. அது அவங்கதே சொல்லிக்கலாம். புஷ்பா 1 2 தான் அவங்க ரெக்கார்டு பிரேக். ஓகேவா? காலையில ஹைதராபாத்ல நடந்த கும்பல்ல ஒரு பொண்ணே இறந்து போச்சான். அப்ப எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்கள் அவங்க ஊர்ல இருக்கிறாங்கன்னு பாரு. நான் எதுக்கு இந்த அளவுக்கு கத்துறேன்னா, 16 தண்ணி வந்து ரொம்பனப்ப 10 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தது நம்ம அல்லு அர்ஜுனா. அதுக்காக அக்கா பேசுற. படம் சூப்பர். டிஎஸ்பி நீ மனுஷனே கிடையாது, நீ தெய்வயா. தெய்வத்துக்கு ஒரு பாட்டு போட்ட பாரு, அந்த பாட்டுல அமேசிங், எவனுமே வரைக்கும் போடல. அந்த அளவுக்கு நீ போட்டு வச்சிருக்கிற. அதாவது உங்க தெலுங்கு தேசத்துக்கு சொல்றேன். ஓகேவா? சூப்பரா போட்டு வச்சிருக்கீங்க, மிரட்டி எடுத்திருக்கீங்க. சுகுமார் சார் சூப்பர். ஏன்னா சுகந்திய சுகுமார்னு தான் சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா வாய்ஸ் ஆம்பளையாட்டம் இருக்குதான்னு. அதனால உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட் படமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்து நீங்க நிறைய கூட்டணி சேருவீங்க. பகத் பாசில் காலியா போனாலும் கோடாரி ஏந்தி வருவேண்டா கூலியா அப்படின்னு நான் முதல்ல இருந்து வருவேண்டான்னு அவர் ஒரு பஞ்சு டைலாக் போட்டு அடிச்சு தூள் கிளப்புறாருங்க. பகத் பாசில் 4 பேர் நடிச்சிருக்காங்க. 1 வந்து டிஎஸ்பி மியூசிக், 2 வந்து அல்லு அர்ஜுனா, 3 வந்து பொண்டாட்டியா. ஒவ்வொரு பொண்டாட்டியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்டாட்டியும் ரஷ்மிகா மாதிரி இருக்கணும்டா. வீட்டில் நான் அப்படிதானே இருக்கிறேன் என் புருஷனுக்கு. ஓகேவா? அது மாதிரி சூப்பரா இருக்காங்க. எப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கணும்ன்றதுக்கு ரஷ்மிகாவும், எப்படி ஒரு தாய் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அவங்க அம்மாவா நடிச்சிருக்கல ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையாவும். ஓகேவா? சூப்பரா இருக்கு படம். வேற லெவல்ல தெரிக்க விடும். நீங்க வேணா பாருங்க. அவங்கள 1000 கோடி அசால்ட்டா அடிப்பாங்க. ஓகேவா? புரியல? ஆமா, 3வது பாட்டு கண்டிப்பா வருது. ஓகேவா? வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஒரு பொண்டாட்டி வந்து சிஎம் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சிஎம் கட்டிங் வாங்கிட்டு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். சிஎம்ஏ மாத்தி காட்டுறாரு பாரு. புஷ்பா 2 அல்லு அர்ஜுனா நீ வேற அர்ஜுனா, நீ வேற மாதிரி அடிச்சுடா. ஓகேவா? உள்ள உட்கார முடியல. எப்படி இருந்தது படம்? பொறுக்கி போயல படம், மொல்ல மாதிரி போயல படமாடா எடுத்து வச்சிருக்கா. ருத்ர தாண்டவம் எடுத்து வச்சிருக்காண்டா. அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருக்குது. ஓகேவா? உண்மை அதான். கட் பண்ணிக்க. நான் பாசத்துல சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி 1.5 மணி நேரம் தெரியலடா. சரியா? உன்னோட சேனல்ல நீ என்னை போட்டுக்காத பார்த்து. இல்ல அப்படி இல்ல, நான் வந்து படம் இரு, நான் வந்து ஒரு உணர்ச்சியில தான் பேசுறேன். ஏன்னா 16ல இதே தண்ணி வந்து ரொம்பனப்ப 10 லட்சத்தை எடுத்துட்டு வந்து நம்ம சிஎம் அம்மா கிட்ட கொடுத்த ஒரு இன்னைக்கு அம்மாவோட நினைவு தினம். ஓகேவா? இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. 3.5 மணி நேரம் உட்கார முடியலையா? நீ கேட்ட கேள்விக்கு தான் உனக்கு முடியுது. அதுக்குதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நான் கொஞ்சம் ரப்பா தான் பேசுவேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. ஓகேவா? அதான், வேற ஒண்ணு இல்ல. பாட்டு 3க்கு வந்து கல்யாணம் முடிச்ச உடனே பாம்பு வச்சு கொல்றாங்க. ஓகேவா? அந்த கொல்றது எப்படின்றதா, எப்படினா நீ வந்து கொல்றன்றத காட்டுறாங்க. கதையை நான் சொல்லிட்டேன்னா புஷ்பா 3 ஓடாது. ஐ எம் ஓகே, ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? சூப்பர்.